சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டு அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? மார்க்கெட் 12 மந்த் சார்ட்டில் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், 6 மந்த்து பையில் தான் இருக்குது, 3 மந்த்ஸ்லேயும் பையில் தான் இருக்குது. மந்த் சார்ட்லேயும் சின்ன ஒரு கரெக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? 3 மந்த்ஸ் சார்ட்டு, வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட் எடுத்துக்கங்க. வீக்லி சார்ட்டில் மார்க்கெட் பியூராக சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிட்டு இந்த ஜோன் மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் 4 கேண்டில்ஸ் மார்க் பண்ணிட்டு டே சார்ட்டுக்கு மூவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் இப்போ இந்த ரேஞ்ச் பவுண்டை பிரேக் பண்ணால் தான் அடுத்த மார்க்கெட் மூவ் ஆகும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக டவுன் ட்ரெண்டு சின்ன ஒரு பை ட்ரெண்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ பியூராக மந்த்லி சார்ட்டில் அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வீக்லி சார்ட்டு. மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, ஆனால் பிரேக் அவுட் என்ன தான் இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த லோ, இந்த ஹை. ஓகேங்களா? இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், 1 hour சார்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இல்லை 4 hour சார்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் இப்போ உங்களுக்கு ஓவரால் இந்த லோ இங்கே மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட்டு என்ன இருக்குது, 5041 4897 இந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த ஹை 5120, மறுபடியும் ஒரு லோ 4897, மறுபடியும் 5141, 5041, மறுபடியும் 4897 வந்திருக்கு. மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகலான்னா 5041 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கோல்டு. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் என்னென்னா உங்களுக்கு 4897 ஸ்டாப் லாஸ். ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகட்டும். இந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏதாவது டவுட்னா கேளுங்க. இல்லை ஃபுல் சார்ட்டு நான் அனலைஸ் பண்ணுறேன் நாளைக்கு, இல்லை நாளைக்கு ஏதாவது அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? பியூராக சைட்வேஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.